வணக்கம். கணக்கிலே எண்களின் மடங்கு, எண்களின் அடுக்கு என்று இரண்டு வகை உண்டு. 7 5 மடங்கு என்றால் 7 பெருக்கல் 5 என்று பொருள். 7 5 அடுக்கு என்று சொன்னால் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 அந்த மதிப்பு. வள்ளுவர் ஒரு குறளில் 70 கோடி என்கிறார். கோடியின் 70 மடங்கு அது. ஓரிடத்திலே வள்ளுவர் அடுக்கினை பயன்படுத்துகிறார். ஒரு பெருஞ்செல்வன் இருக்கிறான், நிறைய செல்வம் வைத்திருக்கிறான். அப்படி அவன் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த செல்வத்தை வைத்து அவன் வசதியாக இல்லை. அவன் தனக்கு தேவையானவற்றை கூட நிறைவேற்றிக் கொள்வதில்லை. தேவையான உணவு, நல்ல உடை, அழகான உறைவிடம் என்று எதையும் அவன் வைத்திருக்கவில்லை. பணத்தை சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறான். அவன் அதை பயன்படுத்தாமலே இருக்கிறான். சரி, அவன்தான் பயன்படுத்தவில்லை, அடுத்தவர்க்காவது கொடுக்கிறானா என்றால் அதுவும் கிடையாது. எவருக்கும் சல்லி காசு கூட தருவதில்லை. எச்சில் கையால் கூட காக்கையை ஓட்டாத இயல்புடையவன். உதவி என்று வந்து எவராவது நின்றால் அவர்களுடைய முகத்திலே கூட விழிக்காதவன். பெருஞ்செல்வம் இருக்கிறது, மிகுதியாக இருக்கிறது. அந்த மிகுதியான செல்வத்தை சொல்லுவதற்கு வள்ளுவர் பயன்படுத்திய வார்த்தை அடுக்கிய கோடி. 70 கோடி என்றால் கோடியின் 70 மடங்கு. அடுக்கிய கோடி என்றால் கோடியின் மீது கோடியை அடுக்குகிறார். கோடி பெருக்கல் கோடி பெருக்கல் கோடி என்று கோடி முறை எழுத வேண்டும். அப்பொழுது அது எவ்வளவு பெரிய தொகையாக இருக்கும். அவ்வளவு செல்வத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் தானும் உண்ணாமல் தேவைப்படுபவர்க்கு கொடுத்தும் உதவாமல் இருந்தால் அவ்வளவு செல்வம் இருந்து என்ன ஆகப் போகிறது? அதன் பயன் என்ன? அதன் பலன் என்ன? எதுவுமே இல்லை என்கிறார். நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற நயமிக்க குறள் இது. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். இதைத்தான் மிக எளிய பழமொழியாக கூறுவார்கள். வைக்கோல் போரில் படுத்த நாயை போல அது தானும் தின்னாது, தின்ன வரக்கூடியவற்றையும் விடாது. நாய் விற்ற தெங்கன் பழம் என்று பழமொழி நானூறிலே ஒரு பாடல் உண்டு. உருட்டி கொண்டே இருக்கும் அந்த தேங்காயை உடைத்து தின்னவும் தெரியாது. உடைத்து தின்னும் இயல்புடையவர்க்கும் கொடுக்காது. அது பக்கத்தில் வந்தால் குறைத்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட இயல்புடையவர்கள்தான் அவர்கள் என்று திருக்குறளிலே கணக்கில் வரக்கூடிய அடுக்கினை வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். நன்றி, வணக்கம்.